அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், என்ன அப்டேட்டை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெண்களுக்கு குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மீண்டும் உதவித்தொகையாக 1000 ரூபாய் மாதம் மாதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் அது உயர்த்தப்பட்டு குலவிளக்கு என்ற திட்டமாக மாற்றப்பட்டு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று சற்று முன்பு தற்போது அவசர அறிவிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள் இடம்பெற்றிருக்குங்க. இந்த 2500 ரூபாய் எந்த தேதியிலிருந்து குடும்ப தலைவிகளுடைய வங்கி கணக்கில் நேரடியாகவே செலுத்தப்படும், அது மட்டும் இல்லாமல் அதோடு சேர்த்து 5 மாதங்களுக்கான உதவித்தொகையாக சேர்த்து ஒரே மாதமாக வழங்கப்படும் என்றும் உறுதியளிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10,000 + 5,000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும், அது எப்படி கிடைக்கும், எந்த தேதியிலிருந்து வரவு வைக்கப்படும், ஸோ இந்த முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ முழுக்க தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு தரப்புலேருந்து வரக்கூடிய மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட்ஸ் என்ன ஏதுன்றதை துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுறேன், பெண்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து 2019 2021 ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் வந்து அமல்படுத்த போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க, அமல்படுத்திட்டாங்க. ஸோ கடந்த வந்து 3-4 வருடங்களாகவே இந்த மகளிர் உரிமை தொகை பயன்பெற்று வரக்கூடிய இந்த நேரத்தில் அது உயர்த்தப்பட்டு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க இந்த வருஷத்துல இருந்து. சரிங்களா? இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவாயில் நிதிச்சுமையில் பெரும் வரவேற்பத்தக்க விஷயமாகவும் பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? ஸோ மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதி கூறியிருக்காங்க. ஸோ இது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும், எந்த தேதியிலிருந்து வரவு வைக்கப்படும்ன்றத தெளிவாக பார்க்கலாம். அரசின் எந்த ஒரு பொருளாதார ஆதரவையும் பெறாத குடும்ப தலைவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை அண்மையில் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது முதல்வர் ரங்கசாமி அவர்கள் புதிய அறிவிப்பின் அடிப்படையில் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதங்களுக்கான தொகையை 2500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து தற்போது அதற்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா 2022-23 ஆண்டில் பட்ஜெட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் சரிங்களா 1000 ரூபாய் வழங்கப்படும் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று அமல்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த இந்த 2026 ஆண்டில் அது உயர்த்தப்பட்டு 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் சரிங்களா, இந்த மகளிர் உரிமை தொகை என்ற திட்டத்தில் அது மாற்றப்பட்டு குலவிளக்கு என்ற திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டு ஸோ இது வந்து செயல்படும் இனிமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த 2026 முதல். அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 21 வயது பூர்த்தியான உடனே பெண்கள் அனைவரும் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைஞ்சிக்கலாம். அதே போல் 55 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களும் இதில் இணைஞ்சிக்கலாம். அதற்கு மேலே போனால் பென்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா முதியோர் உதவித்தொகை அந்த திட்டத்தில் இணைஞ்சிக்கலாங்க. சரிங்களா? இந்த திட்டமானது இந்த வயதுக்குள்ளே இருக்கலாம் பெண்கள் அனைவருமே நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கலாம் இணைஞ்சு. அதே போல் முதன்மையாக இந்த 2026 ஆண்டில் மகளிர் உரிமை தொகை என்ற திட்டம் வந்து குலவிளக்கு என்ற திட்டமாக மாற்றப்பட்டு முதல்ல 50,000 குடும்ப தலைவிகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த வர மாதங்கள்ல இருந்து. சரிங்களா? இன்று வரை சரிங்களா மாதாந்திர உரிமை தொகை வழங்கப்பட்டு வந்தது. இதனை தொடர்ந்து வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்பில் கூடுதலாக 75,000 புதிய குடும்ப தலைவிகள் சரிங்களா புதிய குடும்ப தலைவிகளை அடையாளம் காணப்பட்டு மாதந்தோறும் அவர்களுக்கும் இந்த உதவித்தொகையானது வழங்கப்படும் என்று, அது மட்டுமின்றி குடும்ப தலைவிற்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதில் பெரும் வரவேற்பத்தக்க விஷயமாக இது பார்க்கப்படுது. பெண்களுக்கு இந்த நிதிச்சுமை பெரும்
உதவிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அதாவது ரூ. 2500 வந்து மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறத சொல்லலாம் பெண்களுக்கு. அதுவும் நேரடியாகவே பெண்களுடைய வங்கி கணக்கில் அடுத்தடுத்த மாதங்கள்ல இருந்து நேரடியாகவே வரவு வைக்கப்படும் என்று உறுதி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டில் இது ஒன்றுங்க. ஸோ மறக்காமல் எல்லாரும் இந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஆட்சி அமைந்த உடனே இந்த தீர்மானங்கள் எல்லாமே உடனுக்குடனே நிறைவேற்றப்படும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.